ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காய் வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பாருங்கள். புடலங்காய் தோல் சீவி நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கு. ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பில், தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடுகு, வரமிளகாய், மஞ்சள் தூள். இது தேங்காய், சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிறோம். உப்பு. இதுதான் புடலங்காய் பொரியல் செய்வதற்கான தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பும் வரமிளகாயும் போடுறேன். அடுத்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புடலங்காய் போட போகிறோம். புடலங்காய் நல்லா வதக்கணும். இப்போ இந்த வெயிலில் நம்மளால் கிச்சனில் சமைக்க முடிய மாட்டேங்கிறது. நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லித்தரேன். நான் என்ன பண்ணுறேன்னா, வெயிலில் சமைக்கணுன்னா இந்த பக்கம் சைடில் ஒரு மூவி போட்டுவிட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சிட்ருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம டயர்டாக மாட்டோம், நம்ம வாட்டி சூப்பராக சமைப்போம். நம்ம இப்போ மஞ்சள் தூள் போடுறோம். பொரியலுக்கு தேவையான உப்பு. இதுக்கு தண்ணி தெளிக்கணுன்ற அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். அப்பப்போ கொஞ்சம் நேரம் மூடி எடுத்துகிட்டு கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அப்படியே வெந்துடும் புடலங்காயெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருவையில் இது மேலே போட்டு புடலங்காய் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம தேங்காய் துருவையில் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியான புடலங்காய் பொரியல் ரெடி. இது வேக வைக்கிற ஒரு 10 நிமிஷம் தாங்க ப்ராசஸ்ஸு. மற்றபடி எல்லாமே ஈஸிங்க. நான் வீடியோ லேட்டாக எடுத்தனால உங்களுக்கு அப்படி தெரியும். வாங்க சாப்பிட்லாம்.